ஸோ இந்த கிளாஸ் வந்து சில பேருக்கு ரிவிஷனாக யூஸ் ஆகலாம், இன்னும் சில பேருக்கு ஐ ஓப்பனராக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு இது வரைக்கும் நம்ம படித்தது கேர்லெஸ்ஸாக படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற அந்த தாட்ஸ் வரலாம். பட் எப்படி இருந்தாலும் என்னோட அல்டிமேட் எய்ம், நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்து ஒரு எம்சிக்யூ இருக்கும், அந்த எம்சிக்யூவில் அந்த டாப்பிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் 1935 ஆக்ட் அதை பற்றி ஒரு கொஸ்டின். ஸோ டெஸ்ட் எழுதும்போது அந்த ஆக்டை பற்றி யோசிச்சு ஒரு ஆன்சர் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திங்க் பண்ண போகிறோம். எக்ஸாமில் டேரெக்டாக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திங்கிங் ப்ராக்டிஸ், நீங்கள் படித்த டெஸ்ட் சிலபஸை டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரீதிங்க் பண்ண போகிறோம். அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப படிக்கலாம் இருக்கலாம், இல்லை எந்த இடம்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சாப்டரில் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ்னு படித்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வந்துருச்சுன்னா ஓகே. எந்த ஆக்ட்ல பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி வாட் இஸ் டீசென்ட்ரலைசேஷன் ஞாபகம் இருக்கா? இந்த டீசென்ட்ரலைசேஷன் பற்றி நான் சொன்ன உடனே அதோட கான்செப்ட் ஞாபகம் வரல, எந்த ஆக்ட் ஞாபகம் வரலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஒன் மோர் டைம் ரிவிஷன் பண்ணணும், கிளாஸ் வீடியோ ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப பேசிக் கொஸ்டின். ஏன்னா கிளாஸ்ல அதை பற்றி ஒரு 5 minutes ஆச்சும் பேசியிருப்போம். சென்ட்ரலைசேஷன்னா ஒரு ஆளுக்கு பவர், டீசென்ட்ரலைசேஷன்னா எல்லாருக்கும் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்காலோட கவர்னரை இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக மாற்றுறாங்க வச்சுக்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் மெட்ராஸ்ல ஒரு கவர்னர், பாம்பேல ஒரு கவர்னர், பெங்கால ஒரு கவர்னர். அப்படி இருக்கும்போது பெங்கால இருக்கிற கவர்னரை மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கவர்னர் ஆஃப் பெங்கால வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மாத்துறாங்க அப்படின்னா இந்த 3 பேர் யாருக்கு அதிக பவர் இருக்கு தானே? இந்த ப்ராசஸ் பேர் என்ன? சென்ட்ரலைசேஷன். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆக்ட் படிக்கும்போது 2 விஷயம் பார்த்துருப்பீங்க. எந்த டைம்ல சென்ட்ரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வார்த்தை நீங்க ஞாபகம் வந்துச்சுனாலே என்னென்ன வரணும்? பெங்காலோட கவர்னரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்துறாங்க, இல்ல வைஸ்ராய் ஆஃப் இந்தியா மாத்துறாங்க, அது ஞாபகம் வரும். விச் மீன்ஸ் இவங்க எல்லாரும் அவர் கண்ட்ரோல் வந்துடுறாங்க. எப்போ ஆரம்பிச்சது? 1773 சொல்லாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால மாத்திட்டு அந்த இந்தியாவில் அவருக்கு அதிகமான பவர். பட் ஒரு ஆக்ட்ல இந்த சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ்னா மாறுது, டீசென்ட்ரலைசேஷனா மாறுது. அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த பவரை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ பாம்பே கவர்னருக்கும் அதிகமான பவர், மெட்ராஸ் கவர்னருக்கும் அதிகமான பவர். அதான் அர்த்தம் சென்ட்ரலைசேஷன் பிகமிங் டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, எந்த ஆக்ட் ஞாபகம் இருக்கா? ஓகே, நான் க்ளூ தரேன், ட்ரை பண்ணுங்க. இல்லை நான் ஒரு ஆக்ட் இப்போ இயர் எழுதுறேன், அது கரெக்டாக சொல்லுங்க. 1833 கரெக்டா? டவுட்டா இருக்குன்னா இன்னொரு ஆப்ஷன் தரேன். 1861 எந்த ஆக்ட்ல டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு? கண்டிப்பா 1833 வராது. கரெக்டா? என்ன ரீசன்? 1833 சி லாஜிக் புரிஞ்சா? இது வராது நீங்க சொல்லணும்னா உங்க மைண்டில் ஆன்சர் வருச்சு. இல்ல 1833 கிடையாது, 61 தான் கரெக்டான ஆன்சர், மைண்ட் ஆன்சர் வருதுன்னா என்ன ரீசன் கேட்டால் நான் படிச்சிருக்கேன் சொல்லக்கூடாது. உங்களுக்கு படிச்சது ஞாபகம் வருது, புக்ல இருக்கிற ஞாபகம் வருதுன்னா மெமரி பண்ணிருக்கீங்க. என்ன ரீசன் ஞாபகம் வரணும்? 1833 தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மாத்துறாங்க. என்னாகுது? சென்ட்ரலைசேஷன் அதிகமாகுது. அப்ப கண்டிப்பா வராது. அப்ப 1833யும் 1861 ஆப்போசிட். லாஜிக் புரிஞ்சா? எஸ். நம்ம என்ன பண்றோம் புரியுதா? ஆல்ரெடி படிச்ச விஷயத்த கிளாஸ் வீடியோல பார்த்ததை புக்ல படிச்சதை மைண்ட் மேப் பண்றோம். கிரிட்டிக்கல் மேப்பிங், மேக்னெட் மாதிரி இதெல்லாம் ஒன்னா சேரும், இதெல்லாம் ஒன்னா சேராது. அப்போ எக்ஸாம்ல 1833 பாயிண்ட்ஸையும் 1861 பாயிண்ட்டையும் ஒன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஒன்னா சேர வாய்ப்பே கிடையாது. 1833 வந்து சென்ட்ரலைசேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. 1861 என்ன சொல்றாங்க? ரிவிஷன் பண்ணலாம். ஹெட்டிங் படிங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இட் இனிஷியேட்டட் தி ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். அது ஓகே. எப்படி? பை ரீஸ்டோரிங் தி பவர்ஸ் டு தி பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி. என்ன பவர்? லெஜிஸ்லேட்டிவ் பவர். எல்லா கவர்னருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். அந்த ஊருக்கு தேவையானதை பண்ணுவார் அவர். பட் அந்த ஊருக்கு தேவையான லாவை உருவாக்குற பவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர். 1861 முன்னாடி மெட்ராஸ்க்கு தேவையான லாவை உருவாக்குறதுக்கு கவர்னருக்கு பவர் கிடையாது. யார் தான் உருவாக்கணும்? பெங்கால் கவர்னர் தான் உருவாக்கணும். என்ன ரீசன்? அப்படி ஃபிளாஷ்பேக் பண்ணீங்கன்னா 1833 ஆக்ட் இட் மேட் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆஸ் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பெங்கால் கவர்னருக்கு ஃபுல் பவர் கிடைச்சிச்சு. இந்தியாவோட கவர்னர் மாறிட்டார். அண்ட் வெஸ்டட் இன் ஹிம் எல்லா பவரும் வந்துச்சு. சிவில் பவர், மிலிட்டரி பவர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்டையர் டெரிட்டரியும் அவங்க கண்ட்ரோலுக்கு வருது. யார் கண்ட்ரோலுக்கு? கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு. ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ வில்லியம் பென்டிக் நாம வந்தாலே சென்ட்ரலைசேஷனாக வந்துடணும். சென்ட்ரலைசேஷனாலே 1833 அதுக்கு ஆப்போசிட் ஃபியூச்சரில் என்ன ஆகுது? 1861. ஒருவேளை அது ஞாபகம் இல்லாத கூட என்ன பண்ணலாம்? ஆக்ட் அதிகமாக 1833, 1858, 61 அப்படி கவுன்சில் ஆக்ட் ஒரு ஆக்ட் வர டீசென்ட்ரலைசேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அதிகமாக பவர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ 1773 கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றுவாங்க. சென்ட்ரலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். மேப்பிங் புரியுதா? எஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் படிச்சோம்ல டீசென்ட்ரலைசேஷன், இந்த மாதிரி லிங்க் பண்ணி உங்ககிட்ட நான் ஒரு நாலேஜ்னு பேர் வாங்குறதுக்காகவோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் கொடுத்து என்னோட டெஸ்ட் சீரிஸ் வந்து மோஸ்ட் டஃப் அப்படின்னு சொல்றதாகவோ என்னோட கிளாஸ் வந்து பயங்கர மோஸ்ட் யூனிக் இது எதுக்காக நான் ட்ரை பண்ணல. ஏன்னா இதனால எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எம்சிக்கு மென்டர்ஷிப்பில் இந்த செஷனில் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓகே, அப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்கிறேன்னா இவ்வளோ ஏரியா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தை இருக்குல்ல, இது வந்து விஷன் ஐஏஎஸோட 2022 டெஸ்ட் சீரீஸில் என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண தப்பு. எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல விழுந்துருவாங்க அப்படின்னு எனக்கு அந்த டைம் தெரியாது. நான் கிளாஸில் நடத்தியிருக்கேன்,
1861 கூட தப்பு பண்ணுவாங்க. இந்த வார்த்தை தப்புனா எனக்கு தெரியாது. 2022 தெரியாது. நான் இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நாளைக்கு நான் கிளாஸ் நடத்தும் போது இந்த இயர் பேட்சுக்கு நான் முன்னாடி சொல்லி கொடுத்துறேன். இந்த வார்த்தை முக்கியம். ஏன் முக்கியம்? இதுக்கு முன்னாடி உங்களோட சீனியர் பேட்ச் தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நானும் தப்பு மாதிரி தான். நானும் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ற செஷனை தவிர என் நாலேஜை காட்டுறதோ இல்லை மேப்பிங் பண்றேனே அப்படின்னு அந்த யூனிக்கு இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. லாஜிக் புரிச்சா? என்ன சொல்ல புரிச்சா? அகைன் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா நல்லா படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஓகே 1833 1861 இப்படி மேப் பண்ணி படிக்கணும் போல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் படிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஜென்ரலாக ஃப்ரெஷர்ஸ் நார்மலாக தப்பு பண்ணுற பிளேசஸை சொல்லித்தரதான் என்னோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஒரு சீனியர் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தவிர ஸ்டார்டிங் டைம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் போதே உடனடியாக வராது. ஏன்னா அது நேச்சுரல் ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது கிளாஸ் வீடியோ பார்க்குறீங்க, புக்கில் படிக்கிறீங்க, எல்லாமே ஞாபகமே இருக்காது. அப்போ ஞாபகமே இருக்காத டைமில் இந்த மேப் பண்ணுறது எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு அசியூம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ அந்த டைமை தான் அதை தான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த செஷனில் இதுக்கப்புறம் நான் எம்சிக்கு மென்டர்ஷிப் இதாக கிளாஸ் போடுறேன்னா அதில் சொல்கிற எல்லா வார்த்தையும் நான் தப்புனதாக இருக்கும். அதாவது என் ஸ்டூடெண்ட்ஸ் தப்புனதாக இருக்கும் ப்ரீவியஸ் பேட்சில். அந்த எல்லா தப்பையும் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்பு திருப்பி பண்ணாமல் அந்த ஏரியாவை அகைன் ரீஃபோக்கஸ் பண்ணி தப்பு பண்ணாமல் தப்பிச்சு மார்க் வாங்குறது தான் நம்மளோட மெயின் அல்டிமேட் எய்ம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கும்போது ஆர்டினன்ஸ் இந்த வார்த்தை இங்கே பார்த்தீங்களா? இந்த வார்த்தை பாருங்க. வாட் இஸ் ஆர்டினன்ஸ்? இதுவும் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், கிளாஸ் வீடியோ வந்திருக்கும். இதுவும் நாம வரலன்னா உங்களால் கிளாஸ் வீடியோவில் படித்த பாயிண்ட்ஸே ரிவிஷன் பண்ண முடியல. அப்போ உங்களுக்கு கிளாஸ் வீடியோ ரிவிஷன் பண்ணணும். அதாவது புக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ரிவைஸ் தி கிளாஸ் வீடியோஸ். ஏன்னா கிளாஸ் வீடியோவில் பார்த்து மறந்து போச்சு உங்களுக்கு. ஒருவேளை போர் அடிக்குது கிளாஸ் வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்னா கிளாஸ் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கு நீ என்ன பண்ணிக்கணும்? கிளாஸ் நோட்ஸை ப்ராப்பராக எடுத்திருந்தா ஓகே. ஸோ ஆர்டினன்ஸ்னாலே அகைன் சொல்கிறேன், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஸ்டின் உருவாக்கி தர்றது தான். ஓகேவா? இப்போ ஆன்சர் பண்ணுறது என்னோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஆன்சரை பார்க்கறதுனால எக்ஸாம் ஞாபகம் வராது. லாஜிக் புரிச்சா? இந்த கொஸ்டின் நான் கொடுத்த உடனே அந்த கொஸ்டின் உங்கள் நோட்ஸில் எங்கே இருக்குது, உங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கிங்களா, அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பாருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மைண்ட் மேப்பிங். ஓகேவா? டேரெக்டாக நான் சொல்கிற ஆன்சர் பார்க்குறது ஷார்ட்கட் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும், எக்ஸாம் மறந்து போயிடும். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, உங்கள் நோட்ஸு, உங்கள் புக்கு, உங்கள் வீடியோவை ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின் தரேன். இதை போயிட்டு உங்கள் நாலேஜில் மேப் பண்ணிக்கங்க. எங்க இருக்குன்னு பாருங்க, அகைன் ரீவிசிட் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அதோட பர்பஸ் தவிர இந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படி படிக்காது. ஓகேவா? ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்டினன்ஸ் கண்டிப்பா 1861 தான் வந்திருக்கணும் சான்ஸ். என்ன ரீசன்? 1861ல டீசென்ட்ரலைசேஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் பவர் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு பகுதிக்கும் பவர் கொடுத்தாச்சு. ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இந்தியாவில் ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு லா திடீர்னு போடணும்னா முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி பவர் கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்றாங்க? ஒரு எமர்ஜென்சிக்காக வைஸ்ராய்க்கு எக்ஸ்ட்ரா பவர். அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு அவசர சட்டத்தை போட முடியும். யார்கிட்ட பர்மிஷன் கேட்காம. ஜென்ரலா ஒரு லா யார் போடுவா? லா சட்டமன்றம் போடும், பார்லிமெண்ட் போடும். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போடும். கரெக்டா? கவுன்சில்னா ஒரு குரூப், அந்த குரூப் தான் பார்லிமெண்ட்டாக மாறிடுச்சு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்கிட்ட கேட்காமலே அவசரமா வைஸ்ராயால ஒரு லா போட முடியும். என்ன ரீசன்? ஏன்னா மோஸ்ட்லி பவர் கொடுத்தாச்சு எல்லாருக்குமே. ஸோ எமர்ஜென்சிக்கு ஒர்க் அவுட் ஆகாது, டைம் ஆகும். ஸோ அப்படி ஒரு லா போட்டாருன்னா அது ஒரு 6 மாதத்து வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதோட லைஃப் 6 மாதம் தான். உங்களுக்கு புரிஞ்சுல? ஸோ இந்த ப்ராசஸ் உங்களோட எம்சிக்யூ மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும் தானே? கரெக்டாக? நம்ம டேரெக்டாக எம்சிக்யூ பார்க்கல. எம்சிக்யூ பார்த்தா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் சால்வ் பண்ணி மார்க் வாங்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு அந்த சாப்டரில் முக்கியமான தீம், முக்கியமான கீவேர்டு, எதெல்லாம் லாஸ்ட் டைம் வந்திருக்கு, எதெல்லாம் லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிருக்காங்க, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டு படிக்கும்போது மறுபடியும் ரீஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? இதுக்கப்புறம் நாளைக்கு நீ டெஸ்ட் எழுதும்போது 1861 ஆக்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டினுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஓரளவுக்கு தீம் தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் வி ரிவைஸ்ட் த்ரூ கீவேர்ட்ஸ். எங்கே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாச்சு. அது புரிஞ்சுல? எஸ். அப்போ இந்த ரீடிங் தான் எம்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். லாஜிக் புரிஞ்சா? நீங்கள் டேரெக்டாக எம்சிக்கு சால்வ் பண்ணியும் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் அதோட ஸ்மார்ட்னஸ் உங்களோட சீனியர் கிட்ட கேட்டு, இல்லை உங்கள் மென்டர் கிட்ட கேட்டு, இல்லை உங்கள் டீச்சர் கிட்ட கேட்டு, சார் வழக்கமாக இந்த டாப்பிக்கில் எங்கெல்லாம் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, ஒரு 5 ஐடியா சொல்லுங்கள், ஒரு 5 பிளேஸ் சொல்லுங்கள். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் டாபிக் எடுத்துட்டா மோஸ்ட்லி எல்லாரும் எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ என்ன ஆகும்? அந்த 5 மிஸ்டேக்ஸ் நீ பண்ண மாட்டீங்களா? அதை நம்ம பண்ணுறோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா ஏரியாஸ் சொல்லித்தரும். இது உங்களோட எம்சிக்யூ திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேல? ஸோ வி ட்ரைங் டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ் அட் மேக்ஸிமம். ஸோ கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு இந்த டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸும் ஈஸி தான், ஆர்டினன்ஸ் ப்ராசஸ் ஈஸி தான். நிறைய பேருக்கு நான் வந்திருக்கோம் படித்தவங்களுக்கு. ஒருவேளை யூ ஃபெல்ட் டஃப்னா பின்ன கொஞ்சம் பேசிக்ஸாக பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் எப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க கேட்டால் 1773 ஆக்ட் நமக்கு நான் வந்துடும். இது பேசிக். பட் இதோட ஈஸியஸ்ட் பேசிக் இருக்கு. இதே ஆக்ட்ல 1773 ஆக்ட்ல கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றிட்டாங்க அப்படி கேட்டால் ஃபால்ஸ். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். பட் அந்த எக்ஸாம் டைம்ல ஹரியில் ஃபாஸ்ட்டாக படிச்சு போயிடும். ஸோ இயர் பாருங்க 73 ஆக்ட். இப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால தான் மாற்றுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வராது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றினது எந்த ஆக்ட்ல? 1833. நான் வச்சு 1773ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால தான் மாற்றுறாங்க. ஓகேவா? 73 எங்கேயோ இருக்கு, 1833 எங்கே இருக்கு,
சரி அந்த சால்வ் பண்ணும்போது டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்த சில பேருக்கு வந்து அந்த லொக்கேஷன் மறந்துடும் சால்வ் பண்ணும்போது. பாம்பே எங்கே இருக்குது, கல்கட்டா எங்கே இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் 1773 கிரியேட் பண்ணாங்களா, எங்க பாம்பே கிடையாது, கல்கட்டா. ஸோ 1773 ஆக்ட்னாலே நான் வச்சுங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான். ப்ளஸ் கோர்ட் வந்து பாம்பே கிடையாது, கல்கட்டா. ஓகே, ஆர்டரா போல ஒவ்வொரு ஆக்டா ஆர்டரா போனால் மைண்டில் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டி வராது. நான் லீனியராக போகிறேன், அப்போ தான் மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆகும், இல்லைனா மெமரி பண்ணுற மாதிரி ஆகிடும், எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. அகைன் சொல்கிறேன், படிக்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, எக்ஸாம் ஹால் போகும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த கொஸ்டினுக்கும் அந்த லைனையும் படிக்க முடியாததுனால லிங்க் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1909 ஆக்ட் வந்து மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தப்பு இல்லை. இந்த ஆக்ட் இன்னொரு பேர் என்னது, மின்டோ மார்லி தானே. அப்போ இந்த லைன் வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட், பட் சம்டைம்ஸ் தப்பு பண்ணிருக்கும் எக்ஸாம்பிள். என்ன ரீசன், 1909 ஆக்ட்டும் படிச்சிருக்கோம், மாண்டேக் செம்ஸ்ஃபோர்டும் படிச்சிருக்கோம், ரெண்டும் படிச்சிருக்கோம். ஸோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எந்த கொஸ்டின் வந்தாலும் லிங்க் பண்ணி பாருங்க, லிங்க் பண்ணி உங்கள் மைண்ட் லாபம் வந்தால் மட்டும்தான் கரெக்ட். சிமிலர்லி 1919 படிக்கும்போது மாற்றி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லிம்ஸ்க்கு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன், அதாவது செப்பரேட் எலக்டரேட் கொடுத்தது 1919 ஆக்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தப்பு இல்லை. 1909 எஸ். சேம் லைக் தட் 1919 ஃபர்ஸ்ட் டைம் கவர்னரோட வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸ் உள்ள சேரலாம். இந்தியன்ஸ் கேன் அசோசியேட் வித் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். என்ன ரீசன்? எல்லாமே 1909. அந்த ஒரு ஜீரோவை மறந்து பார்க்க மாட்டோம் கரெக்டாக. ஸோ நான் வச்சுங்க 1909 தான் மின்டோ மார்லி முஸ்லிம்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ வந்துருச்சு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். உங்களுக்கு புரிஞ்சுல? அகைன் சொல்கிறேன், 1919 ஆக்ட் இது ஸ்டேட்மெண்ட் 1. ஃபர்ஸ்ட் டைம் பைக் கேமராஸும் கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். பார்க்க ரைமிங்காக இருக்கும்போது டிக் போட்டுருவோம். ஓகே, ஸோ 1919 ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டைம் பைக் கேமரலிசம், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன். ரெண்டு வார்த்தை முக்கியம், மிச்சம் எல்லாம் 1909. இதே பாயிண்ட் வேற கேட்பாங்க, இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ பைக் கேமரலிசம் மாறிச்சு, ரெண்டு ஹவுஸ் எப்போ வந்துச்சு, இந்தியாவோட பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ் சிஸ்டம் எப்போ வந்துச்சு கேட்பாங்க. 1909 கிடையாது, 1919. இப்போ தான் படித்தோம் பைக் கேமரலிசம். 1919 இன்னொரு ஃபேமஸ் இருக்கு, டையார்கி தானே. எஸ். ஸோ பைக் கேமரலிசம், டையார்கி ரெண்டுமே 1919. அது ஆல்சோ கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸுக்கு கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தது 1909 கேட்பாங்க. தப்பு. 1919. 1909 கொடுத்தது யாருக்கு மட்டும்தான்? முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான். முஸ்லீம்ஸை தவிர்த்துட்டு சிக்ஸ்க்கு, இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு, யூரோப்பியன்ஸ் எல்லாருக்கும் உண்டு ரெப்ரஸன்டேஷன் உண்டு 1919 ஆக்டில். இது எல்லா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பேசின எல்லா விஷயமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு கொஸ்டின் தப்புனது தான். சிக்ஸ்க்கு ரிசர்வேஷன் உண்டுன்னு தெரியும், பட் எந்த ஆக்ட் தெரியுதா? 1909 1935 கிட்ட மாற்றி போட்டுருவாங்க. 1909 கிடையாது, 1909 ஒரே ஒரு ரிசர்வேஷன் முஸ்லீம்ஸ் மட்டும் தான். மிச்சது எல்லாமே 1919 தான். 1920 ஏன் மோஸ்ட் யூனிக்? டைரக்ட் எலெக்ஷன் தான் மறந்துடாது. ஆனால் இன்னொரு நுவான்ஸான பாயிண்ட் டீப்பாக கேட்குறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ ரெண்டு ஹவுஸாக பிரிஞ்சது? 1919. இது கிடையாது, 1909 கிடையாது. ஓகே, இந்த ரெண்டு ஹவுஸுக்கும் டைரக்ட் எலெக்ஷனா அப்படி கேட்டா எஸ். நான் வச்சு இப்போ ரெண்டு ஹவுஸும் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது கரெக்டா. லோக்சபா மட்டும் தான் டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா கிடையாது. அப்போ வந்து லோவர் ஹவுஸ் அப்புறம் ரெண்டா பிடிக்கிறாங்கல்ல, பைக் கேமரலிசம். ஸோ பைக் கேமரலிசமும் 1919 தான், டைரக்ட் எலெக்ஷனும் 1919 தான். அப்போ ரெண்டு ஹவுஸுக்கும் என்ன எலெக்ஷன்? டைரக்ட் எலெக்ஷன். அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. அப்போ இது ஒட்டின பாயிண்ட் வரும். 1935 முதல் முறையாக பிரான்ச்சைஸ் கொடுத்தாங்க, ஓட்டு பெற உரிமை கொடுத்தாங்க. தப்பு. 1919 கொடுத்துட்டாங்க. ஓட்டு பெற உரிமை கொடுத்தாதான் நீங்கள் ஓட்டு போட முடியும். டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்னா எல்லாமே வந்துடுது. ஹவுஸில் டைரக்ட் எலெக்ஷன் வந்துடுது, மக்களுக்கு ஓட்டு போகிற அதிகாரம் வந்துருச்சு. அது கூடவே கீவேர்ட் என்னது? லிமிட்டடா. எஸ். யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம்? உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா, டேக்ஸ், எஜுகேஷன், இது மூணு தான். ஓகேவா? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கொடுத்துருவாங்க, கம்யூனிட்டி கொடுத்துருவாங்க. கம்யூனிட்டியும் பார்ப்பாங்க. கிடையாது, கம்யூனிட்டி கிடையாது. ப்ராப்பர்ட்டி, டேக்ஸ், எஜுகேஷன், இந்த மூணும் பேஸ் பண்ணி உனக்கு ஓட்டு போகிற உரிமை உண்டா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி கொடுத்தது. லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ். இந்த ஆக்ட் 1909 அப்படின்னா தப்பு. 1919. ஓகே. அடுத்த முக்கியமான பாயிண்ட் 1909 முக்கியமான பாயிண்ட் கரெக்டாக சொல்லுங்க. 1909 இந்த ஆக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்றதுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ கமிட்டி போட்டாங்க. போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஃபால்ஸ். 1919 ஆக்ட் தான். 1919 ஆக்ட் தான் சொல்லுது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டச்சரி கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஆக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு, டையார்கி, பைக் கேமரலிசம், டைரக்ட் எலெக்ஷன், லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படி செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. 1909 கிடையாது. 1909 ஃபேமஸ் மட்டும் தான். கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட அசோசியேஷன். ஓகே. சரி, ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ பார்த்து எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டாபிக் மோஸ்ட் ஈஸி. இன்னும் கொஞ்சம் இந்த நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே தப்பான ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ண ஏரியாஸ் தான். பட் இந்த டாபிக் மோஸ்ட் ஈஸி. இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகும்போது பார்லிமெண்ட், ஜுடிஷியரின்னு போகும்போது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் நான் சொன்னதை ஓரளவுக்கு ஷார்ட்டாக எழுதி வச்சுங்க. அதாவது இது தப்பு, இது ரைட்டு. 1909 வந்தா இது தப்பு, டைரக்ட் எலெக்ஷன் தப்பு. என்ன ரீசன்? இது வந்து 1919. இது ரைட்டு ராங்னு ஓரளவுக்கு மைண்டில் உட்காரணும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிரசன்டேஷன். உங்களுக்கு பிடிச்சோ அது போட்டுக்கலாம். 1935 டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்தா தப்பு. என்ன ரீசன்? 1908 வந்துருச்சு. ஸோ இது தப்பு உங்கள் மைண்டில் வரணும்.
அப்போ தான் அந்த 9 பார்க்கும்போது இது தப்புன்னு நம்ம என்ன வரும், இந்த மார்க் பண்ண முடியும். சொன்ன புரிஞ்சா உங்களுக்கு? 1773 ஆக்டில் கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டடி ஹாலில் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எதுன்னு 10 பேரில் 7 பேர் தப்பிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் சொல்கிறது வழியாக அட்லீஸ்ட் ஒரு 7 பேரை அடுத்த லெவல் கொண்டு போகலாம். இது என்னோட அல்டிமேட் பர்பஸ். அண்ட் இந்த கொஸ்டின் கேட்பாங்க 1919 டயார்கி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இது வராது. 1909 வரவே வராது. ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். ப்ரிலிம்ஸ்க்கு இதாங்க ஸ்ட்ராட்டஜி. ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். எதை படித்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது லிங்க் பண்ணிக்கணும். அது புரிஞ்சா நீங்கள் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் எழுதுறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே 6 வந்துடும். ஆங்கிலோ கிறிஸ்டியன்ஸ் வந்துடும். என்ன ரீசன்? இது கொஸ்டினை கேட்டிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்கேன். அண்ட் நைட் லிங்க் பண்ணிப்பேன். அந்த ஒவ்வொரு படிக்க ப்ரீவியஸ் நாலேஜை லிங்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 1909 வந்து டயார்கி தப்பு, 1919 அது புரிஞ்சுல உங்களுக்கு? எஸ். இந்த டயார்கியை சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தப்பு. டயார்கி இன்ட்ரடியூஸ் ஒன்லி ப்ரொவின்ஷியல் லெவல், ஸ்டேட் லெவலில் தான் பண்ணாங்க தவிர சென்ட்ரலில் பண்ணல. சென்ட்ரலில் பண்ணது என்னது? பை கேமரலிசம். 2 ஹவுஸாக பிரித்தது வேற, ஒரு பவரை 2ஆக பிரித்து கவர்னருக்கு பாதி கவர்மெண்ட்டுக்கு பாதி கொடுத்தது வேற ஒன்று, கரெக்டா? ஸோ டயார்கி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி ஆன் ப்ரொவின்ஷியல் லெவல், கேட்டால் ட்ரூ. ஓகே, போத் லெவலில் தப்பு. இப்போ அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்த 3 டேர்மும் எந்தெந்த ஆக்டில் பார்த்துங்க? மேட்ச் த ஃபாலோ மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரி, ஆல்ரெடி சொன்னது தான். நான் கொஸ்டின் கேட்டு முடிச்ச உடனே நீங்கள் பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டு உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணிடுங்க, இவால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர். ஓகே, டேரக்ட் ஆன்சர் பார்க்குறது வேஸ்ட். அது அகைன் கிளாஸாக மாறிடும். ஓகேவா? அண்ட் அகைன் மைண்டில் ஆன்சர் வரலன்னா உங்கள் நோட்ஸ் எடுத்து ஆன்சர் பாருங்க, அப்புறம் இதை பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதை லிங்க் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆன்சர் பண்ணலாமா? டைரக்டர்ஸ் இது எப்படிருந்து இருக்குது, கரெக்டாக? ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட முதலாளிகள் இருப்பாங்களே, முதலாளிகள் குழு, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸா? எஸ். ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா ஒரு எம்டி. பட் பெரிய கம்பெனி நிறைய பேர் பணம் போட்டிருப்பாங்க. ஸோ குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றது எந்த ஆக்ட்லையும் வரல, கரெக்டாக? ஒரு கம்பெனி செயல்படுறதுக்கு சிஓடி முக்கியம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சிஓடி இருக்கு. அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க? இந்தியாவில் என்ன வேலை பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் மெட்ராஸ்க்கு யார் கவர்னராக போடலாம் அப்படின்றது இந்த சிஓடி, அதாவது கம்பெனியோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா? இப்போ அவங்களுக்கு தோன்ற என்ன பண்றாங்க? அப்பாயிண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான், ஈஸி. பட் அவங்க வேலை எப்படி கிடையாது, எத்திக்கலா இல்லை, சரியா இல்லை, கம்பெனியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இந்தியாவில் என்ன வருது? கம்பெனிலாம் வருது, கரப்ஷன் அதிகமாகுது. அப்போ கம்பெனியோட டைரக்டர்ஸை மானிட்டர் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு குழு போடணும். யார் முடிவு பண்றா? இந்த கம்பெனியோட ஹெட் யாரு? இந்த கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு போர்டை உருவாக்குறாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். எஸ். இது எந்த ஆக்ட்ல? 1784, கரெக்டா? ஒரு கம்பெனிக்கு ஆல்ரெடி சிஓடி இருக்கு, இந்த சிஓடி மேனேஜ் பண்றதுக்கு பிஓசி, கரெக்டா? 1784 ஆக்ட். ஓகே. ஸோ கொஞ்சம் என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த பிஓசி, போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பவர் அதிகமாக்குறாங்க. விச் மீன்ஸ் ஜென்ரலாக ஒரு கம்பெனி தான் என்ன பண்ணும்? கம்பெனியோட டைரக்டர்ஸ் தான் இந்தியாவில் பாம்பேல யார் கவர்னர், மெட்ராஸ்ல யார் கவர்னர், கல்கட்டா யார் கவர்னர் முடிவு பண்ணுவாங்க. அந்த கவர்னரை போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், கரெக்டா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ கவர்னர் 2 பேர் சொல்ல கேட்கணும். தன்னை அப்பாயிண்ட் பண்ண கம்பெனியோட முதலாளி டைரக்டர்ஸ் அது கேட்கணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க என்ன சொல்றாங்க அது கேட்கணும். 2 கண்ட்ரோல், கரெக்டா? அண்ட் இதே வார்த்தை, இந்த டியூவல் கண்ட்ரோல் வார்த்தை இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு பகுதியை ரன் பண்றது யாரு? கவர்னர். கவர்னருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் தரலாம்? கம்பெனியோட முதலாளி, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் தரலாம். அட் தி சேம் டைம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்பா இவங்களை மானிட்டர் பண்ண வந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இன்ஸ்ட்ரக்ஷன் தரலாம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? நீ வந்து கம்பெனியோட எம்டி, அப்படி என்ன பண்ணு? இந்த கவர்னருக்கு எதெல்லாம் கம்பெனி வேலையோ, அதாவது எதெல்லாம் பிசினஸ் வேலை, எல்லா கமர்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ கமர்ஷியல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. பட் இதே கவர்னருக்கு அந்த ஊரில் ஒரு பொலிட்டிக்கல் முடிவு எடுக்கணும். இஃப் ஹி நீட்ஸ் டு டேக் பொலிட்டிக்கல் டிசிஷன், ஹி மஸ்ட் டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அர்த்தம் யார் கூட வாருக்கு போகணும், இதெல்லாம் பொலிட்டிக்கல் டிசிஷன். அப்போ இதை வந்து ஒரு கம்பெனி எப்படி எடுக்க முடியாது? வார் வேற, பிசினஸ் வேறு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்பாக வந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் பிடிச்சிருந்தாங்க. டுவல் கண்ட்ரோலா எந்த ஆக்ட்? சேம் 1784 ஆக்ட். ஸோ 1784 ஆக்ட்னாலே மோஸ்ட் யூனிக் பாயிண்ட் தானே. சிஓடி போட பவர் குறைக்கிறாங்க, டியூவல் கவர்மெண்ட் உருவாகுது, டியூவல் கண்ட்ரோல் உருவாகுது, கரெக்டா? ஓகே. ஸோ சிஓடி டைரக்டர் எப்படி இருந்திருக்காங்க, பிஓசி புதுசாக வராங்க 1784ல், டியூவல் கண்ட்ரோல் உருவாகுது. ஓகே. எஸ்ஓஎஸ் உருவாகிறாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஞாபகம் இருக்கா? சிம்பிளாக சொல்லணும்னா 1784ஓட அடுத்த பெரிய அப்டேட்னு சொல்லலாம். இது 1858 ஆக்ட். என்ன பண்ணுறாங்க? முன்னாடி பார்த்தோம்ல, இந்த கவர்னர் 2 ஒர்க் இருக்குல்ல, 2 இன்ஸ்ட்ரக்ஷன். கமர்ஷியல் யாரு? சிஓடி. பொலிட்டிக்கல் ஐடியா யார் தரது? பிஓசி. இந்த 2 பேரோட பவர் நான் ஒரே எடுத்துக்கிறேன். யாரு? எஸ்ஓஎஸ். இப்போ இந்தியாவில் ஒரு கவர்னருக்கு இல்லை வைஸ்ராய்க்கு பொலிட்டிக்கல் விஷயம்லாம் சரி, கமர்ஷியல் விஷயம்லாம் சரி, எல்லா விஷயத்தையும் முடிப்பது ஒரே ஆள் தான். யாரு? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இது வரைக்கும் 2 பேர் பிரிஞ்சிருந்துச்சுல, ஒன்னாயிடுச்சு, கரெக்டா? இப்போ எந்த ஆக்ட்? அப்போ 1858 ஆக்ட்னாலே என்ன நம்ம வரணும்? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நாம வரணும். அதெல்லாம் முக்கியமானது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை தூக்கியாச்சு, கோர்ட் ஆஃப் டைரக்டர் பவரையும் தூக்கியாச்சு. 2 பேருமே இப்போ இந்தியாவில் கிடையாது, ஒரே ஆள் தான், எஸ்ஓஎஸ். பிரிட்டிஷ் சார்பா பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு செக்ரட்டரி இந்தியாவோட வைஸ்ராயை கண்ட்ரோல் பண்ணுவார். வைஸ்ரானா யாரு? இந்தியாவோட கவர்னர், கரெக்டா? உனக்கு புரிஞ்சுல? ஸோ தீம் பேஸ்டு ரிவிஷன் பண்ணணும். அண்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நடத்தும் போது எனக்கு வரல. ஓகேவா? கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்க. அப்போ பிஓசிக்கு, சிஓடிக்கு, எஸ்ஓஎஸ்க்கு ஒரு லிங்க் இருக்குன்றத தெரியாமல் எம்சிக்கு தப்பாகுது. அப்புறம் ரெக்டிஃபை பண்ணுறோம். அந்த தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஏஜ் 21 இருந்தாலும்
அது ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டீங்க. ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இவ்வளோ ஸ்டேட்டஸ் யார் கிடைக்குது? இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் சார்பா மெட்ராஸில் ஒரு கவர்னர், பாம்பேக்கு ஒரு கவர்னர், கல்கட்டாக்கு கவர்னர். பட் இந்த கவர்னருக்கு தான் போஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கு. கவர்னர் ஆஃப் பெங்கால் பிகேம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அடுத்த போஸ்ட் லெவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹி பிகேம் தி வைஸ்ராய், அதாவது ஹி பிகேம்ஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன் வைஸ்ராய் மாத்துறாங்க? கவர்னர், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணது யாரு? கோர்ட் ஆஃப் டைரக்டர். கரெக்டா? ஒரு கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணுச்சு. ஒரு கம்பெனியோட எல்லா கமர்ஷியல் வேலை பார்த்துக்கிறதுக்கான ஒரு பேர் தான் கவர்னர். அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க புரிஞ்சா? கப்பலோட மெயின் வேலை என்ன? இந்தியாவோட எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு எப்படி கப்பலுக்கு போறது? அவங்க ஊருக்கு போகணும், பிரிட்டிஷ்க்கு போகணும். ஸோ கப்பல் வருது, அந்த கப்பலில் என்னென்ன பொருளை ஏற்றணும், எல்லா பொருளும் கலெக்ட் பண்ணியாச்சா, எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம் எடுத்து வச்சாச்சா? ஃபேக்டரியை மேனேஜ் பண்ணுறது தான் வேலை. யாரோட வேலை? கவர்னர் வேலை. வாட் இஸ் ஃபேக்டரி? பிரிட்டிஷுக்கு என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும், ஏற்றுமதி பண்ணணும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ இருக்குது, என்ன கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கான ஒரு ஆள் தான் கவர்னர். கம்பெனியோட ஒரு ஆள் அவர் தான். அந்த கவர்னர் வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பிரிட்டிஷ் வந்து இதுக்கப்புறம் கவர்னர், கவர்னர் ஜெனரல் இவங்க எல்லாரும் அப்பாயிண்ட் பண்ணது சிஓடி டைரக்டர்ஸ் தேவையில்லை. இதுக்கப்புறம் கவர்னரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். அந்த கவர்னருக்கு பேர் வந்து வைஸ்ராய். இதுக்கப்புறம் இல்லை எந்த ஆக்ட் உங்களுக்கு தெரியும்? 1858 ஆக்ட். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால் பிகம்ஸ் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? 1773. ஓகே. தென் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா? இது எப்போ? 1833. தென் பிகம்ஸ் வைஸ்ராய் at 1858. இது மறக்க மாட்டீங்களா? இது ரொம்ப சிம்பிள். எஸ். அடுத்த போலாம். 1833 ஆக்ட் பார்த்தோம்ல, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு கேட்டவொடனே மெயில் ஞாபகம் வரணும். ஞாபகம் வரணும்னா என்ன பண்ணணும்? ரிவிஷன். எத்தனை டைம்ஸ் ரிவிஷன்? பேசிக்கா ஒரு கொஸ்டின் கொடுத்தோன்னே உடனே ஞாபகம் வரும்னா ரொம்ப கம்மியா 3 டைம்ஸ் ரிவிஷன். ஸோ 3 டைம்ஸ் ரிவிஷன்றது ரொம்ப ரொம்ப நார்மல். அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும். இல்லைனா ஒரு ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்ல மறந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸாம், இப்போ டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க, இந்த எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, அதனால் ஞாபகம் இருக்கும். இதே வீடியோவை இல்லை இதே கண்டென்ட்டை 6 மந்த்துக்கு வரை மறந்து போயிடும். இப்போ என்ன பண்ணி ஆகணும்? இப்போ சாப்டர் டெஸ்ட் வரீங்களே, சாப்டர் 1, 3 டெஸ்ட் வரீங்க, அடுத்த மந்த் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும், அடுத்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அந்த ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும், ரிவிஷன் பண்ணும்போது நான் வரும். இந்த ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் மார்க் வாங்கிட்டாலும் இட் இஸ் நாட் வர்த். எப்போ? 6th மந்த்தில் இந்த கொஸ்டின் கொடுத்தா நான் வரணும். அதுக்கான ப்ராசஸரும் ஒர்க் அவுட் பண்ணணும். மந்த்லி ஒரு 10 டாபிக்ஸ் டெஸ்ட் எழுதணும். அதுக்கு 3 to 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதணும். அது வழியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இது வேணாம், இது ரொம்ப சிம்பிள் கிடையாது, எல்லாமே சிம்பிள் தானே. கிளாஸே புரிஞ்சு போச்சு. 1861 ஆக்ட் ஞாபகம் இருக்கா? எந்த ஆக்ட் மறந்தாலும் இந்த ஆக்ட் மறக்க கூடாது. என்ன ரீசன்? இந்தியன்ஸ்க்கு ஞாபகம் வந்துருச்சா? முதல் முறையாக இந்தியன்ஸ்க்கு தனக்கு தேவையான லா உருவாக்குறதுக்கான பவர் வருது. எப்படி? ஒரு கவர்னருக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். இந்த கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதோட எய்ம் என்ன? இந்தியாவுக்கு லா போடுறது. இந்த கவுன்சிலுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஃபியூச்சர்ல பார்லிமெண்ட்டாக மாறுது. இந்த கவுன்சிலுக்குள்ள பிரிட்டிஷ் பீப்பிள் மட்டும் தான் இருப்பாங்க. 1861 ஆக்ட்ல ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இந்த கவுன்சிலுக்குள்ள இந்தியன்ஸ் உள்ள வரலாம். அப்படின்னா லாவை உருவாக்குற, லாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட்டிவ் ஒரு இந்தியன்ஸ் கிடைக்குது. என்ன சொல்ற புரிஞ்சா? எல்லா ஆக்ட்லயும் 5-6 பாயிண்ட் இருக்கும், 5-6 பாயிண்ட் இருக்கும். ஓகே, அது படிக்கூடாது. எல்லா ஆக்டுக்கும் யூனிக்கா ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு முதல்ல எல்லாத்தையும் லிங்க் பண்ணும். 61 ஆக்டுக்கு யூனிக் வார்த்தை ஒரே ஒன்று தான். லா மேக்கிங் ப்ராசஸ்ல இந்தியன்ஸ் கெட்டிங் அசோசியேட்டட். அப்போ கூட அவங்க இந்தியன்ஸ் சொல்லல, என்ன யூஸ் பண்றாங்க? நான் அஃபிஷியல்ஸ். அதாவது இந்த கவுன்சிலோட அஃபிஷியல்ஸ் யாரு? பிரிட்டிஷ். அந்த ஆஃபீஸர்ஸ் கூட இந்தியன் நேட்டிவ்ஸ், நான் அஃபிஷியல்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஆஃபீஸர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, நீங்க எக்ஸாம்ல எழுதல, பட் உள்ள வாங்க. 1861 ஆக்ட்ல நான் அஃபிஷியல்ஸ் உள்ள வராங்க, விச் மீன்ஸ் இந்தியன்ஸ் உள்ள வராங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மீனிங் புரிச்சா? ஏன்னா இவங்க யாருமே எக்ஸாம் இதெல்லாம் வரல. இந்தியன்ஸை வந்து ஒரு லா உருவாக்குறதுக்கு எக்ஸாம்ல கிடையாது. கரெக்டா? எலெக்ஷனும் கிடையாது, நாமினேஷன் தான். இந்த வார்த்தை மறக்கூடாது. ஓகே, இப்போ சொல்லுங்க, அந்த லா மேக்கிங் ப்ராசஸோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸ் உள்ள வராங்க த்ரூ நாமினேஷன். அதாவது சூஸ் பண்ணுவாங்க, நீங்க உள்ள வாங்க அப்படி நாமினேட் பண்றது. யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க? வைஸ்ராய் தானே. ஏன்னா வைஸ்ராயோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ அவருக்கு யார் தேவையோ அவங்க உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வைஸ்ராய் யார் நாமினேட் பண்ணாங்க? இதெல்லாம் ஃபேக்ட், நான் சொல்ல அவசியம் இல்லை, நீங்களே படிச்சிருப்பீங்க. பட் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்றேன். ராஜா ஆஃப் பெனாரஸ். மீனிங் புரிச்சா? பெனாரஸோட ராஜா உள்ள ஆட் பண்றாங்க. ராஜா உள்ள கொண்டு வந்தா என்ன வெரைட்டிங்க? அடுத்து பட்டியலா பகுதியோட ராஜா. ராஜுக்கு புரிச்சா? இந்தியன்ஸ் பார்த்தா நம்ம இருக்கா? இந்தியன்ஸ் அவங்க ஒரே ஆள், சார் டிங்கர் ராவ். முதல் முறையாக ஒரு 3 இந்தியன்ஸ், பட் மேக்ஸிமம் ராஜா தான். ராஜாக்களை உள்ள கொண்டு வராங்க. இதுல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் த்ரூ நாமினேஷன். ஸோ நாமினேஷனு வைஸ்ராய்னா கண்டிப்பாக வந்துடும். நான் வச்சுக்கேன், லார்ட் கேனிங். மறக்க மாட்டீங்க, பட் அகைன் சொல்கிறேன். ஸோ லார்ட் கேனிங் தான் வைஸ்ராய் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. வைஸ்ராய் இஸ் நாமினேட்டிங் தி சம் நான் அஃபிஷியல்ஸ் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதெல்லாமே 1861 யூனிக் ஒரே ஒரு பாயிண்ட். இந்த வார்த்தை முக்கியம் இல்லை, பட் சில அகாடமியில் நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா இந்த வார்த்தை கொடுப்பாங்க. இது எக்ஸ்பிரஸ்ல சொல்கிறது தான். அசோசியேஷன் பார்த்தோமா, அது இந்தியன்ஸ் சொல்ல வராங்க பார்த்தோமா. இதே வார்த்தையை, அதாவது லா மேக்கிங் அந்த ப்ராசஸில் இந்தியன்ஸ்க்கு ஒரு இடம் கிடைக்குதா, பவர் கிடைக்குதா? என்ன சொல்லலாம்? டெவல்யூஷன் சொல்லலாமா? கொஞ்சம் பவர் இந்தியன்ஸ் கிடைக்குது. என்ன டெவல்யூஷன்? லெஜிஸ்லேட்டிவ் டெவல்யூஷன். லெஜிஸ்லேஷன்ல சில பவர் பிரிச்சு கொடுக்கப்படுது. யாருக்கு? நான் அஃபிஷியல்ஸ்க்கு. லெஜிஸ்லேட்டிவ் டெவல்யூஷன் அப்படின்ற இந்த ஐடியா எந்த ஆக்ட்ல பார்க்கலாம் அப்படி கேட்கலாம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் டெவல்யூஷன் அப்படின்ற கீவேர்டை பார்த்தாலே உங்களுக்கு 1861 நாம வரணும். கரெக்டா? அப்போ இந்த ஐடியா மாற்றி தரலாம். இந்தியாவில் சென்ட்ரலைசேஷன் 1861 ஸ்டார்ட் ஆச்சா கேட்டால் கம்ப்ளீட் ராங். என்ன ரீசன்? பவர்ஸை பிரிச்சு தராங்க, டெவல்யூஷன் நடக்குது.
கம்ப்ளீட் ஆப்போசிட். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எல்லா கவர்னருக்கும் அவங்களோட லெஜிஸ்லேஷன் பவரை திருப்பி கொடுத்துறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம 1833 பார்த்தோம்னா இருக்கா, சென்ட்ரலைசேஷனோட கிளைமேக்ஸ் அது. பெங்கால் கவர்னரா இருந்தவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மாட்டார். ஃபுல் பவர் அவருக்கு தான். அந்த 33 உருவானது 61 மாறுது. சென்ட்ரலைசேஷன் வேணாம், வைஸ்ராய் ஆல்ரெடி உருவாயிட்டாங்க, வைஸ்ராய் ஃபுல்லாக பார்த்துப்பாரு. அட் தி சேம் டைம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்க கவர்னர் இருக்கும், ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் யார் உள்ள வரலாம், இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் பண்ணுச்சுல. எஸ், அகைன் ஒன் மோர் ரிவிஷன். டியூவல் கண்ட்ரோல்னு எந்த ஆக்ட்ல பார்த்தீங்க, பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல 1784. சம்டைம்ஸ் உங்க பாலிட்டி புக்லேயே இந்த டியூவல் கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தையை டியூவல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கவனமா இருக்கு. இல்லைன்னா டபுள் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா ரியாலிட்டி பார்த்தா டியூவல் கண்ட்ரோல், கவர்னரை 2 பேர் கண்ட்ரோல் பண்றாங்க. டியூவல் கண்ட்ரோல டபுள் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதே டபுள் கவர்மெண்ட் இந்த வார்த்தையை இன்னொரு ஆக்ட்ல பார்க்கலாம். நான் இருக்கா 1919 இந்தியாவில் ப்ரொவின்ஷியல் லெவலில், அது ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில் ஒரு கவர்னர் இருப்பார். இந்த ஆக்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டேட்டையும் பார்த்துக்கிற ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கு, கவர்னருக்கு. பட் இப்போ ஃபுல் கண்ட்ரோல், அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஃபுல் பவரும் ஒரே ஆளுக்கு போன அவசியம் இல்லை. என்ன ரீசன், 1990 யூனிக்கான ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, டைரக்ட் எலெக்ஷன். அப்போ எலெக்ஷனில் நின்று, அதாவது இந்தியன்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு 1999 டைமில். ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் நிற்கிறாங்க, நின்று ஜெயிக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு இப்போ 1990. அப்போ எலெக்ஷன் நின்று இந்தியன்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு பவர் தரணுமா, கரெக்டா? அப்போ சரி, உங்களுக்கு தெரியும், பட் அகைன் சொல்றேன். கவர்னர் இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். யார் இதில் இருக்காங்க, ஃபுல்லா பிரிட்டிஷ். இப்போ அகைன் அவர் எந்த ஊர்ல கவர்னர் இருக்காரோ அந்த ஊர் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல காங்கிரஸ் நின்று ஜெயிக்குது, நிறைய மினிஸ்டர் மாறுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு சில பவர் தரணும், புதுசா ஜெயிச்சவங்க மினிஸ்டர் மாறினவங்களுக்கு பவர் தரணும். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த பவரையும் 2 பிரிக்குது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவரோ அதுக்கு ஒரு பேர் வைக்குது, ரிசர்வ்டு பவர். தீஸ் பவர்ஸ் ரிசர்வ்டு வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவர்னர் அண்ட் ஹிஸ் அஃபிஷியல்ஸ். பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு இருக்கும். ரிமைனிங் பவர்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு பவர்ஸ், அதாவது மிச்சம் இருக்கிற பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. யாருக்கு, இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கு. ஒரே ஸ்டேட்ல ஃபுல் பவரும் யாருக்கு தரல, இந்தியன்ஸ்க்கு தரல. ஃபுல் பவரும் ஆல்ரெடி கவர்னர் இருந்துச்சு, பாதி பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க யாருக்கு, இந்தியன் மினிஸ்டர்ஸ். இந்தியன் மினிஸ்டர்ஸ் தன்னோட பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்றத கவுன்சில் சொல்லிட்டே இருக்கணும். என்ன கவுன்சில், பார்லிமெண்ட்ல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, ஒரே ஸ்டேட்ல 2 பவர் இருக்கு. ஒன்னு பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் இருக்கிற ரிசர்வ் பவர், புதுசா இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆன இந்தியன்ஸோட பவர். 2 பவரும் ஒரு ஊர் என்ன பண்றாங்க, கவர்னன்ஸ் பண்றாங்க. ஸோ டியூவல் கவர்மெண்ட் ஆர் டபுள் கவர்மெண்ட். ஸோ 1784 இந்த வார்த்தை வரும், 1990 இந்த வார்த்தை வரும், கரெக்டா? ஸோ டியூவல் கவர்மெண்ட், அதுக்கு இன்னொரு பேர் என்னது, டையார்கியா. எஸ், அப்போ அந்த டையார்கி கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஆரிஜின் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன். இதில் இந்த ஆக்ட்ல 1990 ஆக்ட். ஸோ டைரக்ட் எலெக்ஷன் வருது, அதோட பவர் பிரிச்சு தராங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ண செக் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு கமிஷன் போடலாம். அது என்ன கமிஷன், சைமன் கமிஷன், கரெக்டா? எஸ். ஸோ டியூவல் கவர்மெண்ட், டபுள் கவர்மெண்ட், இந்த வார்த்தை அடிக்கடி எக்ஸாம் கேட்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, செக் பண்ணிக்க. இது உங்களுக்கு பேசிக் தான், நான் சொல்லிடுறேன், டக்கு நான் சொல்கிறேன். இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது யாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ மெட்ராஸ்ல ஒருத்தர் கவர்னரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு அஃபிஷியல் அங்கே ஒர்க் பண்றாரு. அப்போ அது வந்து இன்டெரக்டா அந்த பகுதி யாரோட பகுதி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பகுதி. அவங்க சார்பாக ஒரு கவர்னர் போட்டாச்சு. இப்படிதான் பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணது யாரு, கம்பெனி தான். இது மாறுது. இதுக்கப்புறம் இந்த பகுதியை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ற பகுதியை பிரிட்டிஷ் பகுதின்னு சொல்லலாம், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பகுதின்னு சொல்லலாம், பிரிட்டிஷ் பொசஷன் சொல்லலாம். இந்த ஆக்ட்ல 1784 ஆக்ட். என்ன ரீசன், 1784 ஆக்ட்ல தான் புதுசா முதல் முறையாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பாடி உருவாக்குது, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அது வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்த்துக்குது. அப்படின்னா இந்தியாவோட பாலிடிக்ஸ்க்கும் யாரு சம்மந்தம் இருக்கு, பிரிட்டிஷும் சம்மந்தம் இருக்கு. அப்போ இந்தியன் பீப்புள் சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து பிரிட்டிஷ் பார்த்துக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இது பிரிட்டிஷோட பகுதின்னு சொல்லலாம், கரெக்டா? ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உருவாகிறதுனால இந்த பாயிண்ட் லிங்க் ஆகுது. இப்போ அகைன் ஆல்ரெடி படிச்சதை கொஸ்டின் கேட்குறேன். 1861 ஆக்டோட மெயின் யூனிக் பாயிண்ட் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸ் உள்ள வராங்க, ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க, கரெக்டா? ஓகே. அப்போ அதுக்கப்புறம் 1862 ஆக்டா இருக்கட்டும், சரி 1892 ஆக்ட், இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்ட்லையும் கண்டிப்பாக என்ன கொடுத்துருப்பாங்க, நான் அஃபிஷியல்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்போ அந்த லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸ்க்கு என்ன பவர், அந்த பவரை வந்து அதிகமாக்குனாங்களா, கண்டிப்பாக அதிகமாக இருப்பாங்க. 62 அதிகமாக்குனாங்க, 92 அதிகமாக்குனாங்க. அதை பண்ணி படிச்சோம், அதை மாற்றி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த இயருக்கு ஒரு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா அந்த பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது அந்த கவுன்சில் இருக்கிற இந்தியன்ஸுக்கு அதிகாரம் உண்டு. இந்த ஆக்ட், இந்த பவர் வந்து இந்தியன்ஸ்க்கு 1862 கிடைச்சதா, ஃபால்ஸ், 1892 கிடைச்சது. அப்போ 1861 உள்ள போறாங்க. அப்படியே ஒரு 40 இயர்ஸா, 30 இயர்ஸ், 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ற பவர் யார் கிடைக்குது, இந்தியன்ஸ், நான் கிடைக்குது. அப்போ 61 படிச்சு முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஆக்ட்லையுமே இந்தியன்ஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பவர் இருக்கு, அந்த கீவேர்ட் ரவுண்ட் பண்ணி அந்த ஆக்டுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். அது இதை பண்ணுவாங்க. அண்ட் இது கூடவே இதையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் சில பேர் உள்ள ஆட் பண்றாங்க, கரெக்டா? கவுன்சில் ஆகுது கொஞ்சம் பெருசாகுது, ஏன்னா இந்தியன்ஸ்ல வராங்க. அடுத்து ஒவ்வொரு ஆக்ட்ல நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் ஆட் பண்றது அதிகமாகும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் போறாங்கன்னா அப்புறம் 5 பேர் போவாங்க, 10 பேர் அதிகமாகும்ல. எஸ், ஒவ்வொரு ஆக்ட்லையும் இந்தியன்ஸ் எத்தனை பேரை இன்னும் அதிகமாக உள்ள சேர்க்குறாங்க. நம்பர்ஸ் முக்கியம். அவுட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்பர்ல அதுல இந்தியன்ஸ் எத்தனை பேர், ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் வச்சுக்கலாம். கவுன்சில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல எத்தனை இந்தியன்ஸ், 5 பேரா, 10 பேரா, 15 பேரா,
எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. அது 61, 62, 90s எல்லா ஆக்ட்லையுமே எவ்வளோ அதிகமாகிறத மட்டும் செக் பண்ணிங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு துறையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். இந்த மினிஸ்டர் வந்து இந்தியன் செலெக்ஷன் நின்று அப்புறம் மினிஸ்டர் ஆனதால் 1919 தான் எலெக்ஷன் வருது. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் லாஜிக் புரிச்சா 1919 ஆக்டில் தான் இந்தியன்ஸ் மினிஸ்டராக மாறுறாங்க. ஓகே, பட் அதுக்கு முன்னாடியே மினிஸ்டர் பதிலாக வந்துருச்சு. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அஃபிஷியல், பிரிட்டிஷ் அஃபிஷியல் மினிஸ்டரா என்ன பண்ணுவார் பார்த்துப்பார். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை 1858 வந்துச்சா 1861 வந்துச்சா 1861 ஆக்ட் நான் வச்சுங்க, மறந்துடாதீங்க. இதுவும் தப்பு பண்ணலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் நீங்க கெஸ் பண்ண முடியும். 1919 ஆக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். என்ன ரீசன்? இதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் நடந்திருக்கு. பட் அப்போ நடந்தது எல்லாமே இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ 1892லயே எலெக்ஷன் வைக்கலாம் இந்தியாவில், இன்டெரக்டாக வைக்கலாம். அப்படி அதாவது மக்கள் ஓட்டு போடாமல் இன்டெரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஐடியாவை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ 1919 ஏன் யூனிக்கு? ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் ஓட்டு போடுறாங்க. டிஃபரன்ஸ் புரிச்சுல? எலெக்ஷன் கேட்டால் 1919 முன்னாடி ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகே, அண்ட் இதே மாதிரி தீம்ல இன்னொரு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலுக்குள்ள எப்போ இந்தியன் சொல்ல போனாங்க எந்த ஆக்ட்ல? 1861 மட்டும் தானா? 1909 வரும். டிஃபரன்ஸ் புரியுதா? கவர்னருக்கு 2 கவுன்சில். ஒன்று சட்டத்தை உருவாக்குற கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இன்னொன்று சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். 1861 இந்தியன்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்குள்ள போயிட்டாங்க. பட் அதிகாரம் பண்ற எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்குள்ள 1909 தான் போறாங்க. ஓகே, 1909லயும் கவுன்சில் அப்டேட் வருது. பட் என்ன அப்டேட்? எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்குள்ள இந்தியன்ஸ் போறாங்க. அப்படி போனது யாரு? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. அதனால ஒரு முக்கியம். ஸோ இந்த ஆக்டுக்குள்ளேயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இன்னும் நம்ம தப்பு பண்ணது எக்ஸ்பிரஸ் நிறைய இருக்கு. பட் எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அடுத்து வந்து அந்த மற்ற சாப்டர்ஸ் இருக்குல்ல, உங்களோட டெஸ்ட் 1ல மற்ற சாப்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கான முக்கியமான பேசிக் லூப் கோல்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அதை போடணும். ஸோ நல்லா இது போதும். இந்த ஆங்கிளில் இந்த டாபிக் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம எவ்வளோ தான் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் படித்தாலும் இது கரெக்டு தப்பு, இந்த டேர்ம் இந்த ஆக்டில் வரும் அப்படி படித்தாலும் எல்லா நாலேஜோட ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, கான்ஃபிடன்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் 1833 ஆக்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஆக்டில் நம்ம இப்போதைக்கு என்ன படித்தோம்? என்ன படிச்சு நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம், புக்கில் படிச்சாச்சு. அகைன் ரிவிஷன் கிளாஸ் பார்க்குறீங்க. ஓகே, இவ்வளோ பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுறாங்களா? கரெக்டா? அப்படின்னு அர்த்தம் சென்ட்ரலைசேஷனா? இதனை கீ பாயிண்ட் படிச்சோம். இப்போ எக்ஸாம்ல இந்த ஆக்ட் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க. இந்த ஆக்ட்ல தான் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படி ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த ஆக்ட்ல வந்துச்சுன்னா இந்த ஆக்ட் கிடையாது வருமா வராதா? அப்படின்னு புரிச்சா? இதான் இந்த ஆக்ட் தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ வந்து இந்த ஆக்ட் தான் சென்ட்ரலைசேஷன் அதிகமாகுச்சு. ஓகே. ஆப்ஷன் பி, இந்த ஆக்ட்ல தான் ஓப்பன் காம்படிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இந்த ஓப்பன் காம்படிஷன் எந்த ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடியா வரல வச்சுக்கலாம். ஐடியா வராது அந்த டைமில். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் கான்ஃபிடன்ஸாக முடிவு பண்ணணும். அதாவது இந்த ஆக்ட் நான் படித்தேன், ரிவிஷன் பண்ண ஞாபகம் இருக்குது. அந்த ரிவிஷன் பண்ணும்போது சென்ட்ரலைசேஷன் படித்த பாயிண்ட் வந்து தெளிவாக ஞாபகம் இருக்குது. கரெக்டாக 2 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணால் அழகாக சென்ட்ரலைசேஷன் பாயிண்ட் டக்குன்னு பல்ப் மாதிரி எரியுது. ஆனால் ஓப்பன் காம்படிஷன் வந்து இந்த ஆக்டில் வருமா வராதா யோசிக்கிற மாதிரி இருக்கா? எப்போ யோசிக்கிறீங்களோ அது வராதுன்னு அர்த்தம். இது கான்ஃபிடன்ஸ். என்ன கான்ஃபிடன்ஸ்? நான் இந்த ஆக்டை பற்றி ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ரிவிஷன் பண்ணும்போது தெளிவாக தெரியுது. இப்போ டவுட்டாக இருக்கனாலே நான் படிக்கல, அதில் நான் படிச்சிருந்தா எப்படி இது தெளிவாக தெரியுதோ அதே இதுவும் கிளியராக ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லைனா எவ்வளோ படித்தாலும் ஒருவேளை இந்த ஆக்டுக்கு கீழே இதுவும் ஆட் ஆகலாமோன்னு தோணும். எப்போ உங்களுக்கு இது வந்திருக்கலாமோன்னு தோணுதோ அது தப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் படிச்சிட்டீங்க, உங்களோட ரீடிங் பவரை, மெமரி பவரை நம்பணும். ஷோராக இதை நான் படிக்கவே இல்லை, எனக்கு லிங்க் ஆகலை, உடனடியாக அதை பார்த்த உடனே கரெக்ட் ஆகிற மாதிரி தெரியல, ரிமூவ் பண்ணிருக்கும். ஒருவேளை ஆன்சர் பார்க்குறீங்க இதுவும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா லேர்ன் பண்ணிக்க. அந்த லேர்னிங் எல்லாமே இப்போ நடந்துடணும். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 ஒரு 5 டெஸ்ட் 6 ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் எதில் ஸ்ட்ராங் ஆயிருக்கும்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் ஒரு டாபிக் படிக்கும்போது அந்த டாபிக் இது வரலன்னா அது கண்டிப்பாக அந்த டாபிக்கே வராது அப்படின்னு ரிமூவ் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் வரணும். எதுவும் வரலாமோன்னு யோசிச்சாலே அது வராது அர்த்தம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக அது வேறான்னு சொல்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறது ஸ்ட்ராங் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கும்போது ஒரு இந்த சி ஆப்ஷனும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா லேர்ன் பண்ணிக்க. ஓகே, அப்போ இந்த பாலிசியில் இந்த பாயிண்ட் வரும் போல. அப்போ அடுத்த தடவை டெஸ்ட் எழுதும்போது ரீடெஸ்ட் எழுதும்போது இதே பாயிண்ட் திரும்பி வந்துச்சுன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆப்ஷன் வந்து படிச்ச மாதிரி இருக்காது, ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் போட்டு பழகிறீங்களோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் தப்பாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஒன்று கரெக்டாக, ரெண்டுமே கரெக்டாக, ஒன்று படித்த மாதிரி இருக்குது, தெளிவாகவே இருக்குது. சென்ட்ரலைசேஷன் ஆப்ஷன் பி, ஓப்பன் காம்படிஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க 1833 ஆக்டில். ஏ கன்ஃபார்மாக கரெக்டாக தெரியும், ஆனால் பி வந்து டவுட்டாக இருக்குது, நான் படித்த மாதிரி இல்லை ஆனால் வருமா வராதா, சரி ரெண்டும் போட்டு வைப்போம். இது பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்கன்னா 100% ஷூராக இருக்கணும். இது படித்த மாதிரி இருக்குது அதனால பல போகக்கூடாது. இது நான் படிக்கல, இந்த டாபிக்கே படிக்கல, அப்போ இது வராது. ஒருவேளை வந்திருந்தாலும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, அப்போ எனக்கு வரலன்னு வச்சுக்கிறேன், இந்த ஏன் மட்டும் போடுறேன், போட்டு தப்புனா தப்பு வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆன்சர் கீ பார்க்கும்போது கரெக்டாக வரலாம், தப்பு வரலாம். தப்பு வந்துச்சுன்னா உங்கள் நாலேஜில் இதை அப்டேட் பண்ணிக்கிறீங்க. இந்த அப்டேஷன் அடுத்த டெஸ்ட்டில் யூஸ் ஆகும். ஸோ எந்த ஆப்ஷன் டிக் பண்ணாலும் யூ ஹேவ் டு பி ஸோ கான்ஃபிடென்ட். புரிஞ்சுல? மோஸ்ட் ஆஃப் தி எம்சிக்யூவில் ப்ராப்ளமே ரெண்டுமே வருமா வராதான். ஸோ ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணுங்க. நீங்கள் தெளிவாக படித்தது உங்கள் கண் அப்படி நிற்கும். அதாவது கிளாஸ் பார்த்துருக்கீங்க, புக்கில் படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணிருக்கீங்க, 3 தடவை ரிவிஷன் பண்ணிருக்கீங்க,
இவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனில் எது அந்த டாபிக் லிங்க் பண்ணுமோ உங்கள் மைண்ட் மேப் போய் கொடுத்துரும். ஒன்று ஐசோலேட்டடாக ஆகுமா ஆகாதான்னு உங்கள் மைண்டை சொல்லும். உங்கள் மைண்டுக்கு டவுட் வருதுன்னா அது லிங்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ரிவ்யூ பண்ணி பார்த்துருங்க. இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டை பண்ண நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணும்போது கடைசி டைமில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எல்லா டெஸ்ட்லையுமே ஓகே இது ஓகே பட் இது வருமா தெரில சேர்த்தே போட்டு பார்ப்போம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்லையும் சேர்த்து போட்டு பார்ப்பீங்க. வருமா வராதான்னு சொல்லிட்டு ஃப்ளூக்கில் கரெக்டாக வாங்கிங்க ஃப்ளூக் தப்பாகிட்டே இருப்பீங்க. லாஜிக் புரிச்சுல? எஸ். அப்போ இந்த கிளாஸில் நான் ஒரு பார்க்குறேன்னா 1909 இப்போ நான் கிளாஸில் ரிவிஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? நாளைக்கு ஒரு கிளாஸ் நான் நாளைக்கு டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஸ்டின் வருது. 1909 கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அது வரும்போது தெளிவாக கட்டும் தெரியும். டைரக்ட் எலெக்ஷன் அப்படி வரும்போது டவுட் வரும். டவுட் வந்துச்சுனாலே டவுட்டாக இருக்குது தூக்கிடலாம். தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். 1990 படித்த மாதிரி தான் இருக்குது. பட் ஒருவேளை நான் தப்பாக படிச்சிருப்போமோ சேர்த்து போட்டுக்கலாம். அந்த ஐடியா வச்சுக்காதீங்க. அது எல்லா டெஸ்ட்லையும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஃபியூச்சரில் உங்களை ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ எதை டிக் பண்ணாலும் எதை ரிமூவ் பண்ணாலும் செம்ம கான்ஃபிடென்ட்டாக டிக் பண்ணுங்க. நான் படிச்சிருக்கேன் வரும். அப்புறம் ஆன்சர் பாருங்க. ரீலேர்ன் பண்ணிக்கங்க. ரீலேர்ன் பண்ணுறது அகைன் ரீஅனலைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின் படிங்களா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்த நாளில் எது வராதுன்னு சொல்கிறாங்க. 1919 ஆக்டா? ஓகே. இட் டிவைடட் தி ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் இன்டு ரிசர்வ்டு ட்ரான்ஸ்ஃபர்ட். படிச்சவர் ஞாபகம் இருக்குல்ல? அப்போ இது வரும். இட் இன்ட்ரடியூஸ்ட் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்ட்ரல் லெவல் வித் அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ். இது படிச்சவர் அப்படியே போல்டாக ஞாபகம் வருது. ஸோ கரெக்ட். திஸ் ஆக்ட் அத்தாரைஸ் தி ஸ்டேட்ஸ் டு enact their own budget. இந்த மாதிரி ஒரு லைன் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ டவுட்டாக இருந்துச்சுனாலே கண்டிப்பாக இந்த ஆக்டில் அது வராது. அடுத்து படிங்களேன். இட் ப்ரொவைடட் செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ், சிக்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ். நமக்கு தெரியும் முஸ்லிம்ஸ் இப்போ 1909. இப்போ இதுவும் வராது. ஃபர்ஸ்ட் இது புது போச்சா? உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச லைனையும் தெரியாத லைனுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த கிளாரிட்டியே கான்ஃபிடன்ஸ் நம்பணும். பிளர்டாக இருக்குன்னா அதை நான் படிக்கல. இப்போ கண்டிப்பாக அது லிஸ்ட்டில் வராது, தூக்கிடலாம். ஓகே. இந்த ப்ராக்டிஸ் முக்கியம். இது பேசிக் லெவலில் ப்ராக்டிஸ்.